2013 ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு நான் கட்டணும். இந்த வீடுனா எங்கள் அக்கா வீட்டில், அந்த எதிர் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தோம். அது பெரிய மண்டபம் மாதிரி, கல்யாண மண்டபம் மாதிரி வீடு. அந்த வீட்டில் நாங்கள் குடியிருந்தப்போ எங்கள் அக்கா வந்து டெய்லியும் வந்து 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 வாரம் உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு, எனக்கு வேலைக்கும் போயிட்டு வந்து எனக்கு அவங்களுக்கும் இப்போ பணிவிடை பண்ண முடியல. சமைச்சு கொட்டவும், பிள்ளைங்க துணிமணி துவைக்கவும் செலவுகள் ஓவராக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கல. அது இல்லாமல் அவங்களுடைய நட்பு கூட்டங்கள்னு சொல்லிட்டு, அதாவது எல்லாம் வந்து உள்ளே உட்காந்துக்கும்ப்பா. நம்மளுக்கு அதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிறோம், நம்ம வீட்டுக்குன்னு தேவையில்லாமல் யாரும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை முறை. அதனால் சொல்லிட்டு நம்ம வேணான்ட்டு இந்த 2013 ஒரு நாட்டு ஓட்டு கூட இருந்துச்சு. இந்த வீட்டை இடிச்சுக்கிட்டு ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் போட்டுக்கிட்டு வந்தோம்னா, அப்போ பக்கத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவங்க செட்டியார், நாங்கள் வன்னியர், பெரிய கோடீஸ்வரன், அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு நைட் டைமில் காங்கிரீட்டு எல்லாம் முடிச்சுட்டா ஒரு 3/4 யூனிட்டு ஜல்லி தெருவில் கிடந்துச்சு. 1/2 யூனிட்டு 3/4 யூனிட் அடித்து 1/4 யூனிட் 1/2 யூனிட் கிடந்துச்சு. அம்மா சேர்த்து அள்ளிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி வேலைக்கு அள்ளிக்கிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்புறம் வந்து 2-3 ஓட்டை வந்து உடச்சிட்டாங்க, போட்ட ஓடை. அதோட காசு வந்து 150 ரூபா. அப்போது அது 450 ரூபா. அந்த ஜல்லி வந்து 750 ரூபா. ஜல்லடை, மணல் சலிக்கிற ஜல்லடை புதுசாக வாங்கினேன். ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஆனால் வீடெல்லாம் கட்டி முடிச்சதும் அது வந்துடுச்சு. அது தேவையில்லைன்னு நிறுத்தினா அப்புறம் அதையும் அவங்க பக்கத்து வீட்டு மேஸ்திரி எடுத்துக்கிட்டார். எவ்வளோ ஆச்சு? 1950 ரூபா ஆகுதா? கொடுக்கவே இல்லை ஓனரு. 2013 ஓனரை கேட்டால் மேஸ்திரி எடுத்தது எனக்கு தெரியாதுன்ட்டார். அவங்க வீட்டுக்கு தானே ப்ராடக்ட் ஆகுது. ஆனால் அவங்க வீட்டுக்கு அவங்க கொடுக்கல. மேஸ்திரியை கேட்டதுக்கு அவன் வீட்டுக்கு தானே எடுத்து செலவு பண்ண, நான் ஏன் கொடுக்கணும்? அவனும் கொடுக்கலப்பா. 8 வருஷம் ஆகுது, அந்த பணத்தை அவங்க கொடுக்கவே இல்லை. இப்போது நான் பின்னாடி மெத்த வீடு பிரித்தேன் பாருங்கள். அங்கே அந்த வீடு பிரித்த இடத்துல அவங்க வீட்டு சிவரு பூச வேண்டி வருது. உடனே நான் வந்து பூசிக்கிறேன்னாரு பக்கத்து வீட்டுக்காரர். பூச வேணாம், 1800 ரூபா 900 ரூபாயை உனக்கு வந்து 8 வருஷமாக கொடுக்காத பட்சத்தில் இனிமேல் என் வீட்டு உள்ளார வந்து நீ பூசக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மறுநாளே கொண்டாந்து அதில் 1500 ரூபாய் என் கையில் வச்சுட்டு போயிட்டாங்க. மறுநாளே 8 வருஷமாக கொடுக்காதவங்க 8 நிமிஷத்தில் கொடுத்துட்டாங்க, இந்த வேலை ஆகணுங்கிறதுக்காக. அதனால தான் அவங்களுக்கு எனக்கு வருத்தம்னு சொல்கிறேன். அவங்க வீட்டு வாசப்படியில் என் வீட்டு பாதாம் மரம் நழுவி கொடுத்தா எனக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்கள். நம்ம ஒரு பொருள் வந்து ஒரு பயன்பாடை நினச்சி நம்ம வந்து வளர்க்கும் பொழுது அதோட பயன்பாடு அடுத்தவங்களுக்கு இருக்கும்போது எவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகும் தெரியுமா? இங்கே பாருங்கள், இந்த மரத்தை வச்சு 2 வருஷமாக நான் வளர்த்தா ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் காலையில் 11 மணி வரைக்கும் இங்கே பாருங்கள், பக்கத்து வீட்டு வாசல் படிக்கையும் 3வது வரைக்கும் கரெக்டாக நான் கொடுப்பேன்.